கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை எத்தனை பேரிடத்தில் இருக்கிறதல்லவா? எப்படி செய்வது? இயேசுவுக்கு ஊழியம் செய்வதென்றால் எப்படி என்று புரியவில்லையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். அதிலே மிகவும் அமைதலாக ஒருவர் இருந்தார். மிகவும் எளிய மனிதராக ஒருவர் இருந்தார். ஆரம்பத்திலே அவர் மீனவராயிருந்தார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பெரிய பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்ல முடியாது. பெரிய பெரிய காரியங்கள் அவர் மூலமாய் நிறைவேறின என்றும் சொல்ல முடியாது. ஆனால் அமைதியாக, யாரும் அறியாத வண்ணமாக ஒவ்வொன்றாக ஆத்துமாக்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார். அவர்தான் அந்திரேயு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 வசனத்தில் முதலாவது இந்த அந்திரேயு யோவான் ஸ்நானகன் சொல்லிக் கொண்டிருந்த பிரசங்கத்தை அவன் கேட்டு கொண்டிருந்தான். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியத்தோடு ஆவலோடு அந்த பிரசங்க வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் யோவான் ஸ்நானகன் திடீரென்று இயேசு கடந்து செல்வதை பார்த்து, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அவர் அதை சொல்லும் பொழுது அந்திரேயு அங்கேதான் இருந்தார். அதை பார்த்தார். பிரியமானவர்களே, முதலாவது அந்திரேயு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். ஆனால் தொடர்ந்து அந்த வசனங்களை படிக்கும் பொழுது இயேசுவுக்கு பின்பாக அந்த கூட்டத்திலே அவர் பின்தொடர ஆரம்பித்தார். சற்று தொலையில் நின்று கொண்டு தூரத்திலிருந்து இயேசுவை பின்பற்றி கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு நாள் இப்படியாக அவரும் யோவான் என்று சொல்லப்பட்ட மற்ற சீஷனும் பின்பற்றி கொண்டே இருக்கும் பொழுது யோவான் 1 அதிகாரம் 38 வசனம் சொல்லுகிறது, இயேசு திரும்பி பார்த்து, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்களே வந்து பாருங்கள், நான் எங்கே தங்கியிருக்கிறேன். அப்பொழுது இயேசு இருக்கும் இடத்தை அவர்கள் அடைந்து அன்றைய தினம் இயேசுவோடு கூட அவர்கள் தங்கினார்கள். தங்கும் பொழுது இயேசு நடந்து கொண்ட விதம், இயேசுடைய குணாதிசயங்கள், இயேசு பேசுகிற விதம் எல்லாவற்றையும் கவனித்திருப்பார்கள் அல்லவா? அந்த அந்திரேயு இப்படியாகத்தான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு பின்பு தூரத்திலிருந்து பின்பற்றி அதற்கு பிற்பாடு நெருங்கி போய் இயேசு இருக்கிற இடத்திலே தங்கும் பொழுது ஒரு ஊழியம் அவனிடத்திலே பிறந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ முறை இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், தூரத்திலிருந்து அவரை பின்பற்றுகிறீர்கள். ஆனால் சற்று நெருங்கி வந்து 24 மணி நேரமும் இயேசுவோடு கூட சஞ்சரித்து, இயேசுவோடு கூட ஜீவித்து, அவரோடு கூட பேசி, அவரோடு கூட தங்கி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நிச்சயமாக பிறப்பிப்பார். இந்த ஊழியத்தை அவர் செய்த பொழுது அவருடைய ஊழியத்தின் விசேஷம், ஒரு ஆத்துமா ஒவ்வொன்றாக ஒரு நேரத்தில் ஒரு ஆத்துமாவை அவர் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார். முதலாவது தன்னுடைய குடும்பத்துக்கு தான் சென்றார். யோவான் 1:41 சொல்லுகிறது, தன் சகோதரனாகிய சீமோனிடத்திலே ஓடி, நான் மேசியாவை கண்டுவிட்டேன் என்று சொன்னான். அதற்கு பிற்பாடு இயேசுவிடத்திலே அவனை அழைத்து கொண்டு வரும் பொழுது இயேசு அவனை பார்த்து, நீ கேபா எனப்படுவாய். கேபா என்றால் பேதுரு என்று அர்த்தமாம். இந்த பேதுருவின் மூலமாக தான் கர்த்தர் பெரிய சபையை அவர் உண்டாக்கினார் என்று சரித்திரமும் வேதமும் நமக்கு சொல்லுகிறதல்லவா? இந்த அந்திரேயும் அவனுடைய சகோதரனாகிய பேதுரு மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் மத்தேயு 4 அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே படிக்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள்,
மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் நான் உங்களை மாற்றுவேன். அப்பொழுது இந்த இருவரும், அந்திரேயு அவனுடைய சகோதரனாகிய பேதுருவும், தங்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்பாக செல்ல ஆரம்பித்தார்கள். இப்படிதான் அழைப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு விசை ஒரு பெரிய கூட்டத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்தார், உபதேசித்துக் கொண்டிருந்தார். சாயங்காலம் வரை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவர்களை பசியோடு வீட்டிற்கு அனுப்பிவிடக் கூடாது என்று சொல்லி ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு வாஞ்சித்தார். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். புருஷர் மாத்திரம் 5000 பேர், அவர்களோடு கூட ஸ்திரீகள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். இத்தனை நபர்களுக்கு எப்படி ஆகாரம் கொடுப்பது என்று ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது, அந்திரேயு அந்த கூட்டத்தின் நடுவிலே அவன் உலாவி உலாவி ஒரு சிறு பிள்ளையை கண்டுபிடித்தான். அந்த பையன் கையில் 5 அப்பங்கள் 2 சிறு மீன்கள் தான் இருந்தன. அவனுக்கு மாத்திரம்தான் அது போதும். ஆனால் அவனோடு பேசி அந்த சிறு ஆகாரத்தை அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இயேசுவின் கையிலே அந்திரேயு கொடுக்க, இயேசு அதை ஆசீர்வதிக்கும் பொழுது அத்தனை பேரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதமும் எடுத்தார்கள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா? எவ்வளவு ஆச்சரியம்! அந்திரேயு ஒரு சிறு பிள்ளையிடத்திலே எப்படி பேச வேண்டும் என்று அறிந்து அவன் திறமையோடு பேசி அந்த ஆகாரத்தின் மூலமாய் அத்தனை ஜனத்திற்கும் ஆசீர்வாதம் வரும்படியாய் காரணராய் இருந்தான். இன்னும் யோவான் 12:20 சொல்லுகிறது, சில ஜனங்கள், யூதர்கள் அல்லாத கிரேக்க ஜனங்கள் இயேசுவை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவரை நாங்கள் பார்க்க வேண்டும், அவரை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று பேதுருவிடத்திலே போய் கேட்டார்கள். பேதுரு என்ன செய்தார்? அவர்களை அப்படியே அந்திரேயுவிடத்திலே ஒப்படைத்தான். அந்திரேயு, நீதான் இதற்கு சரியான ஆள், நீ இவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு போய் காட்டிக்கொடு. அவர்கள் இயேசுவை பார்க்க ஆசிக்கிறார்கள். அந்திரேயு அவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, இயேசு அழைத்த சீஷர்களில் முதலாவது அழைப்பு பெற்றவன் அந்திரேயு. ஆனால் அந்த அப்போஸ்தலருடைய பட்டியலிலே ஒரு முறையாவது அவனுடைய பெயர் முதலில் வருவதே இல்லை. அவன் முன்னிலையில் நிற்கவே இல்லை. மற்றவர்களுடைய விளம்பரத்தையும் மற்றவர்கள் தன்னை முக்கியப்படுத்தவும் வேண்டும் என்று அவன் விரும்பாத ஒரு மனுஷன். ஆனால் அமைதலாக, யாருமே பார்க்கவில்லை என்றாலும் தாழ்மையாக ஒரு ஆத்துமா அங்கும் இங்குமாக அவன் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான். யோசித்து பாருங்கள், ஒரு ஆத்துமா இயேசுவிடத்திலே வரும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. தேவ தூதர்கள் கெம்பீரித்து பாடுகிறார்கள். லூக்கா 15 நமக்கு சொல்லுகிறது அல்லவா? அப்படிப்பட்ட பெரிய சந்தோஷம், கெம்பீர சத்தம் பரலோகத்தில் உண்டாவதற்கு ஒரு ஆத்துமா ரட்சிப்பின் காரணம் மாத்திரமல்ல, அந்த ஆத்துமாவை இயேசுவிடத்தில் அழைத்து கொண்ட வந்த அந்த நபரும் காரணமாயிருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட அந்திரேயை போல நீங்களும் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் மூலமாய் ஒரு பெரிய ஊழியத்தை செய்வார். உங்கள் மூலமாய் பரலோகமே சந்தோஷப்படும். ஹல்லேலூயா! ஒரு ஆத்துமாவையும் கூட விடாமல் இயேசுவிடத்திலே நீங்கள் கொண்டு வருவீர்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அநேகருடைய உள்ளத்திலே இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதப்பா. ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்று அறியாமல் உம்முடைய பிள்ளைகள் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அந்திரேயை போல பெரிய சாமர்த்தியம், பெரிய விளம்பரம், பெரிய தகுதிகள் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே, கிடைக்கிற ஆத்துமாக்கள், தங்கள் பாதையில் வருகிற ஆத்துமாக்கள், அனுதின வாழ்க்கையிலே சந்திக்கிற ஆத்துமாக்கள், ஒரே ஒரு ஆத்துமாவாக இருந்தாலும் அவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வர உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். குடும்பத்திலே இருக்கிறவர்களை கொண்டு வரட்டும் அப்பா. திரள் கூட்டம் நடுவிலே இருக்கிறவர்களை கொண்டு வரட்டும் அப்பா. சிறு பிள்ளைகளை உம்மிடத்திலே கொண்டு வரட்டும் ஆண்டவரே.
இயேசுவை அறியாத ஜனங்கள் நடுவில் இருக்கிறவர்களை கொண்டு வரட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் பரலோகம் சந்தோஷப்படட்டும். அப்படியாக வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.